ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம். 2 விஷயம் இன்றைக்கி நம்ம முக்கியமாக பேசியாகணும். ஒன்று, தமிழர் வாழ்வுரிமை கட்சி சகோதரர் வேல்முருகன் ஒரு முகநூல் பதிவு ஒன்று போட்டிருக்கிறார். அவர் கட்சியில் இணைந்த ஜெகதீச பாண்டியர், நாம் தமிழர் கட்சியிலேருந்து அங்கே போனவர், ஒரு முக்கிய நிர்வாகியாக அங்கே உள்வாங்கப்பட்டவர். அவரை நாங்கள் கட்சியிலேருந்து விலக்கி வைக்கிறோம். அதே நேரத்தில் அவர் மேலே யாரும் காழ்ப்புணர்ச்சியாவோ வன்மமாவோ எதுவும் பேசக்கூடாது, கடந்து போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் தொடர்ச்சியாக சேர்ந்ததிலிருந்து நாம் தமிழர் கட்சி தலைவர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீது ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சுட்டு இருக்கிறாரு. அதை கூப்பிட்டு நான் பேசினேன், அவரை கண்டித்தேன் பல முறை. திரும்பவும் அவர் நிலைப்பார்த்த மாதிரி இருக்கிறாரு. இப்போ நான் தாவேக்கா போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டாரு. அதனால் அவர் அந்த கட்சிக்கு போகிறாரு. அவரை இங்கேருந்து விடுவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்கிறாரு. நல்லா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். தமிழ் தேசியத்தோடு சேர்ந்து இயங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் எதிர்காலத்தில். அப்போ நம்ம இப்படி ஒருத்தரோட ஒருத்தர் கடுமையாக பேசிக்கிறது சரியா அப்படின்ற ஒரு காரணத்தை வைக்கிறார். இதுதான் தொடக்கத்தில் இருந்தே எனக்கு அவர் மேலே ஒரு வருத்தம் இருந்தது. விலைக்கு நிற்கிறதுக்கு காரணம் என்னன்னு 2-3 நண்பர்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். தன்னுடைய கட்சிக்கு ஒருத்தர் சேர்றாரு, ஒரு கட்சியிலேருந்து வராரு. அது கருணாநிதி தனம் அந்த மாதிரி இருக்கும். வைகோகிட்டேருந்து ஒரு ஆளை எடுத்து தொடக்க காலத்தில், ஏன்னா வைகோ திமுகவையும் கருணாநிதியும் ஒழிக்கணுன்றதுக்காக தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்குறாரு. ஒரு வீராவசியமாக நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. சபதங்கள்லாம் எடுக்கிறாரு, கடுமையாக தாக்குறாரு. ஒரு கட்டத்தில் அங்கேருந்து அப்படியே ஒரு டீம் எடுக்கிறாரு வெளியில். அதில் தொடர்ச்சியாக வைகோவை மட்டும் தாக்கி பேசுவதற்கென்று அவரை நியமித்து பேச வைப்பார் எல்லா இடத்துலையும். அது அவருடைய யுத்தி, அரசியல் யுத்தின்றது. அது சாணக்கியத்தனம்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒரு சாணக்கியத்தனம் இல்லை, அது ஒரு சாக்கடைத்தனம். அது இந்த பக்கத்துலேயும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு கட்சியில் இருக்கிறீங்க, தொடர்ச்சியாக சீமான் அவர்களோடு நெருக்கமாக பயணித்து கொண்டிருந்தவர்கள் விலகுறாங்க. பெரிய அளவில் இவங்க ஏதோ புரட்சி படை எடுத்து நடத்துகிற மாதிரி, அந்த புரட்சி படையை நடத்துறதுக்கு சீமான் தடையாக இருக்கிற மாதிரி விமர்சனங்கள் அது ஏற்கக்கூடியது. வேறு காரணங்களுக்காக நீங்கள் கூடவே எல்லாம் இருந்துட்டு எல்லாமே நடந்துட்டு அப்புறம் அவர் செய்கிறது மட்டும் தப்புன்னு நீங்கள் வெளியில் பேசும்போது அது ஏற்புடையதா அப்படின்றது தான் ஒரு பார்வை இருக்குது. எனக்கே ஒரு முரண்பாடு இருந்தது. நான் பதிவு போட்டிருந்தேன், தமிழ் தேசியத்தில் தான் பயணிக்கிறேன், சற்று விலைக்கு நிற்கிறேன் அப்படின்னு போட்டிருந்தேன். உங்களுக்கு எல்லாருக்குமே பதிவாயிருக்கு. நிறைய பேர் பேசுனாங்க, நண்பர்கள். இதே ஜெகதீச பாண்டியன்லாம் கூட பேசுனாங்க. அதோடு சரி, நான் கடுமையான விமர்சனங்கள் வைக்கவே இல்லை. அது ஒரு மேம்போக்கான சில விமர்சன கருத்துக்கள், அவ்வளோதான் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் இங்கே நடந்தது என்னென்னா, தொடர்ச்சியாக கடுமையாக யாரெல்லாம் இந்த தமிழ் தேசியத்துக்கு ஜென்ம விரோதிகளாக பார்க்கப்படுகிறார்களோ, எந்த காலகட்டத்திலும் இதை தலையெடுத்து விடவே கூடாது தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படின்னு ஆதித்தனார் காலம் தொட்டு எப்படி நடந்திருக்கிற ஒரு சதி அரசியல் இன்றைக்கும் அதே சதி அரசியல் தொடருது. அந்த கூடாரத்துக்குள்ளே கொண்டு போய் பேசுவது, அங்கே உட்காந்துட்டு பேசுறது, எப்படி நீ தமிழ் தேசியத்தில் இவ்வளவு காலத்தில் பயணிச்சுட்டு இருந்த, திரும்பவும் ஒரு தமிழ் தேசிய தளத்துக்குள்ளே போய் நின்றுட்டு இதுதான் தமிழ் தேசியம் நான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்படி ஒரு வேலையை செய்கிறேன்னா, நாளைக்கு இதே வேலையை ஏன் வேல்முருகனுக்கு எதிராக நீங்கள் செய்ய மாட்டேங்கிற கேள்வி வருதா இல்லையா? இந்த நிலைப்பாடு எனக்கு இருந்தது. சகோதரர் வேல்முருகன் மேலே அந்த வருத்தத்தில் நான் இருந்துகிட்டு இருந்தேன். அவர் நண்பர்கள் மூலம் சில இதை பற்றி சொல்லியிருக்கிறார். அவர் பண்ணுறது சரியில்லை, அந்த கட்சிக்குள்ளே உள்வாங்கப்பட்டவர் இப்படி பேசுகிறது சரியில்லை அப்படின்றப்ப அவர் கண்டித்ததாக பிறகு சொன்னாங்க. அதே போல் வேல்முருகன் அவர்களிடம் இருந்து மனக்கசப்பு ஏற்பட்டு நாம் தமிழர் கட்சிக்கு வந்திருக்க பெரிய மாநில நிர்வாகி என்கிட்ட கூட அவர் பேசினார். வேல்முருகன் அவர்களை பற்றி எனக்கு ஆரம்பம் முதல் தெரியும். நான் பலதெல்லாம் பேட்டி கொடுக்கணும்னு வரப்போ நான் தொலைபேசி வழியாக அவர்கிட்ட சிரிச்சுட்டு சொன்னேன், வேல்முருகனை உங்களுக்கு எப்போதிலிருந்து தெரியும்? ஒரு 15 வருஷமாக நான் அந்த உழைச்சிருக்கிறேன், இவங்களெல்லாம் செய்திருக்கிறேன் அப்படின்றார். ஒரு 3 முறை அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததுலேருந்து உழைச்சிக்கிறேன், இவ்வளோ செய்திருக்கிறோன்னு சிரிச்சுட்டு சொன்னேன். எனக்கு அவர் 32 ஆண்டு கால நண்பர். பாட்டாளி மக்கள் கட்சியில் மிக மிக சாதாரண ஒரு கீழ்நிலையில் இருக்கும்போது நண்பராக பழகி அவரை பற்றியான செய்திகள் நாங்கள் இருந்து நெற்றிக்கண்ணில் வெளியில் கொண்டு வந்து அவர் ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு இருந்து அவர் கூட நண்பராக இருந்து அவர் பல இடங்களில் அதை சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். சொன்னதாக என்கிட்ட பிறகு ஒரு முறை சொன்னார், ஏகலை எனக்கு ஊடகத்தில் முதல் பத்திரிகையாளர் நண்பர் அப்படின்னு. அந்தளவுக்கு நண்பராக நான் இருந்துக்கிட்டு இருக்கேன். கருத்து வேறுபாடு பேசிக்கிறது இல்லை, ஆனால் தமிழ் தேசியத்தில் தான் இருக்கிறேன்னு சொல்லுவார். சமீபத்தில் திமுக அவரை கண்டுக்காமல் இருக்கிறதா, ஒரு தொகுதியை ஒதுக்குகிறதுன்னு ஒரு பெரிய மனக்குமுறல் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தொடர்ச்சியாக எல்லா வலைத்தளங்களையும் பேசிக்கிட்டு இருந்தார் வேல்முருகன் சகோதரர். இங்கே வாங்க அப்படின்னு நம்ம பேசுகிறப்ப வரேன் இருங்க அப்படின்னாரு, விட்டுட்டார். இங்கே பேசும்போது அவருக்கு ஏதோ ஒரு நெருடல், திமுக தரப்புலேருந்து ஒரு நெருடல் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதனால் தவிர்க்கிறாரு. சரி இருந்துக்குங்க, அவ்வளோதான் விஷயம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்துட்டு இருந்தேன். அந்த வேல்முருகனை பற்றி நான் பேசணும் அப்படின்னா அந்த கட்சியிலேருந்து நாம் தமிழர் கட்சிக்கு இணைந்த ஒரு முக்கியமான நண்பரை சொல்லும்போது நான் சொன்னேன், அது மறுதளித்தேன். இது நாகரிகமானதல்ல, நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன்னே சொன்னேன்.
அந்த வேலையை செய்ய மாட்டேன். அது இப்படி செய்யவும் கூடாது. நீ இந்த கட்சியில் வந்து இணைந்த பிறகு என்ன உனக்கு பணி கொடுக்கப்படுகிறதோ அதை நீங்கள் செய்துட்டு போகிறது தான் சரியாக இருக்கும் சகோதரா, பார்க்கலாம். நான் இது வரைக்கும் இல்லை. நிறைய நண்பர்கள் அவர் மேலே வெறுப்பில் இருக்கிற நிறைய நண்பர்கள் 2-3 பேர் இருக்கிறாங்க, பேசணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் அனுமதிக்கிறேன். இது ஒரு அரசியலே இல்லை. திமுக கூடாரத்துலேருந்து அப்படியே வேலைக்கு வந்து ஒரு பெரிய பேட்டி வந்து பார்த்தா பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்துக்கிட்டு சேர்த்த வாரி வீசுகிற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்தா இது சரியில்லைன்னு சொல்லிட்டு திரும்ப நான் தாய் கழகத்துக்கே வந்து விட்டேன் அப்படின்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. அங்கேருந்து அதிமுகவுக்கு போயிருப்பாங்க. அப்புறம் திரும்ப அவமானப்பட்டு நான் தாய் கழகத்துக்கே வந்துட்டேன் திமுகவுக்குள். இதில் நடக்கிறதுலாம் சகஜம். உங்களுக்கு ஒரு கட்சியிலேருந்து நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு கருணாநிதி அவர்களிடம் பிரிந்து போய் யார் கட்சி நடத்தலாம் சரி, திமுக இருக்க வரை, கருணாநிதி இருக்க வரைக்கும் திமுக அதுதான். அது வேல்முருகனுக்கும் பொருந்தும், நாம் தமிழர் கட்சி சீமானுக்கும் பொருந்தும். அதை நம்ம பேசும்போது அதை வந்து நெருடலாக பார்க்குறாங்க நிறைய பேர். நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க. பிரிந்து போனவர்கள் பெரிய படையை கட்டி அப்படியே வந்து அந்த கட்சியை உடச்சி எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னா வைகோ மாதிரி அது நடந்திருக்கும். அன்றைக்கி அவருக்கு நடந்தது. காலம் வந்து அவரை தக்க வச்சுக்கல. அதை இருக்க முடியாது. என்னைக்கா இருந்தாலும் திமுகனா அது கருணாநிதி இருக்கும் வரை அவர் தான் திமுக. மதிமுகனா அது வைகோ இருக்கும் வரை மதிமுக அவர் தான். நீங்கள் எத்தனை பேர் அதில் விலைக்கு வந்தாலும் அந்த மதிமுக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது வீரியமாக செயல்படுதா இல்லை கம்மியாக செயல்படுதான்றது வேறு விஷயம். அந்த மாதிரி வேல்முருகன்லேருந்து எத்தனை பேர் பிரிஞ்சு வந்தாலும் அது வாழ்வுரிமை கட்சி, வேல்முருகன் அவர் இருக்கும் வரை அவர் தான் அதை பயணிக்க முடியும், அவர் தான் கொண்டுட்டு போக முடியும். இந்த புரிதல் எல்லாருக்கும் இருக்கணும். முதல்ல வெளியேறிட்டு போய் நீங்கள் குறை சொல்கிறது வந்து ஒரு அநீதி. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, திமுகவில் நடந்தாலும் சரி, நான் நிறைய முறை அதை கிண்டல் பண்ணி பேசியிருப்பேன். அதனால் இந்த விஷயங்கள் வந்து தமிழ் தேசியத்துக்குள்ளே இப்படியாக இருக்கக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாடு இன்றைக்கி வந்து வேல்முருகன் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது உண்மையில் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அதே பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து வந்த அந்த நண்பர் அவர்கிட்ட சீமான் சொன்னது என்னன்னா, இதெல்லாம் நீங்கள் அங்கே என்னன்றதை இங்கே பேசிக்கிட்டு இருக்காதீங்க, இந்த கட்சிக்குள்ளே நமக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கோ அதை செய்யுங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லி இப்போ அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து வேல்முருகன் தரப்பு என்ன ஏதுன்னு, எல்லா மனிதர்களிடம் பலகீனமும் இருக்கும், பலமும் இருக்கும். ஆனால் தங்கிட்டிருந்து போன ஒருத்தர் அந்த பலகீனத்தை மட்டும் எடுத்துகிட்டு வெளியில் பேசுகிறதுன்றது ஒரு அநாகரிகமான அரசியல். அந்த மாதிரி நபர்கள் எந்த கட்சியிலையும் நிலைக்க முடியாது, நிலைச்சி நின்றது இல்லை எனக்கு தெரிஞ்சு. அது மதிமுகலேருந்து வெளியே வந்த நண்பரும் சொல்லலாம். கண்ணெதிர்க்க இன்றைக்கி இருக்கிறார். மதிமுகவில் இருந்தவரை ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தவர் தான் அவங்களுக்கு நாஞ்சில் சம்பத் சகோதரர். பலமுறை அவர்கிட்ட நம்ம பேசும்போது விவாதிக்கும் போது இதை பற்றி பேசியிருக்கிறோம். அங்கேருந்து ஒரு இடம் மாறினார். அப்புறம் அந்த இடத்த குறை சொல்லிவிட்டு இன்னொரு கட்சிக்கு போனார். அப்புறம் அந்த கட்சியை தாய் கழகம்னு சொல்லிட்டு அங்கே போய் இறந்தார். அங்கேயும் குறை சொல்லிட்டு வெளியே வந்தார். அப்புறம் நான் திராவிட பேச்சாளர்னு நின்னார். எனக்கு உரிய அங்கீகாரம் இல்லைன்னு தாவேக்கா போயிருக்கிறாரு. இப்போ அங்கே மட்டும்தான் அவங்களுக்கு உடனே அங்கீகாரம் தூக்கி தலையில் கொடுத்துருவாங்களா? இடம் மாறி ஓடிக்கிட்டே இருக்குது. இதுதான் மாறி போங்க, அவ்வளோதான். அந்த கட்சியில் என்ன நடந்ததோ அது அப்படியே விட்டுருணும். இங்கே குறை சொன்னவங்க நாளைக்கு நம்ம கட்சியை பற்றியும் வெளியில் போய் குறை சொல்லுவான்னு ஒரு கட்சிக்கும் அந்த எண்ணம் இருக்கும், ஒரு கட்சி தலைவருக்கும் அந்த எண்ணம் இருக்கும். ஒரு நபரை பார்க்கும்போது அந்த கட்சியை பற்றி இவ்வளோ மேடையில் பேசியிருக்காரு, நாளைக்கு நம்மளை பற்றி ஏன் பேச மாட்டான்? 15 வருஷம் அந்த கட்சியில் சாப்பிட்டு வளர்ந்து பெரிய ஆளாகி அறிமுகம் படுத்தி அந்த கட்சியினுடைய நபருன்ற விஐபின்ற தகுதியோடு தான் நம்மக்கிட்ட வரான். இங்கே வந்துட்டு இருக்கும்போது நாளைக்கு நம்மளை பற்றி ஏன் குறை சொல்ல மாட்டாங்கன்ற எண்ணம் எல்லா கட்சி தலைவர்களுக்கும் தோணும். அப்போதைக்கு பயன்படுத்திக்குவாங்க, அவ்வளோதான், தூக்கி வெளியில் போட்டுருவாங்க. இந்த கட்சி மாறி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கணும். அதை சரியாக உணர்த்தி இருக்கிறார் சகோதரர் வேல்முருகன். முதல்ல அவருக்கு ஒரு பாராட்டு. குறிப்பாக தமிழ் தேசிய தலைமையர்களுக்குள்ளாக விமர்சனம் இல்லாமல் வளர்கிறது ஒரு நல்ல போக்கு. திராவிடம் நிரந்தரமாக இந்த மண்ணில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் மாதிரி அதுவே விழுந்து போச்சு, அது மாதிரி ஆண்டுகிட்டு இருக்கோம், நம்ம அங்கே தான் இருப்போம் கடைசி வரைக்கும்னு நினைக்கவே முடியாது. கால சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறும். ஒரே ஒரு மாணவர் போராட்டம் உச்சியில் கொண்டு நிறுத்தினது திமுகவில். இன்றைக்கு வரைக்கும் அங்கே குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒரு காலம் மாறும், தமிழ் தேசிய அரசியல் தலைமைன்றது மேலே வரும். அந்த புரிதலோடு வேல்முருகன் அவர்கள் எடுத்திருக்கிற அந்த அறிக்கையை ஒன்று ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார், பாராட்டுக்குரியது. அவர் விலைக்கு போயிட்டார். தன் கட்சியில், தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் யாரும் அவரை பற்றி தப்பாக விமர்சிக்காத விட்டுடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். அதுதான் நாகரிகம். இந்த நாகரிகம் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்றது தான் நம்மளுடைய மனக்கவலை. இருந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு ஒரு நன்றி வாழ்த்துக்களை சொல்லுவோம். இரண்டாவது விஷயமாக, அரசியலில் மிகப்பெரிய ஒரு புயலை கிளப்ப போகிறதாக பிரம்மாண்டப்படுத்தப்படுகிற படம் பராசக்தி. கருணாநிதி கதை வசனம் எழுதின அந்த படத்தினுடைய தலைப்பை தான் வச்சுருக்கிறாங்க. காலங்காலமாக அதுதான் திரும்ப சொன்னாக்கா கோபம் வந்துடுது இவங்களுக்கு எல்லாருக்கும். இந்த மண்ணில் 1000 பெரியார்கள் 1000 சாதனை செய்துட்டு போயிருக்கிறாங்க, ஆனால் ஒரே ஒருத்தர் தான் அப்படின்னு நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்டக்கூடிய ஒரு அரசியல் எங்களுக்கு சொல்லித்தரீங்களா, அதை வன்மையாக கண்டிக்கிறோம். அவரும்
வேலை செய்தார் அப்படின்னு தான் நம்ம பேசணும் அரசியல். அவர் மட்டுமே செய்தார்னு ஒரு காலங்காலமாக ஒரு வரலாறு எழுதி கொண்டுட்டு வரீங்கல்ல, அதை போல திரைப்படத்தின் வழியாக இன்னொரு வரலாறு பொய்யாக திரிக்கப்படுகிறதா அப்படின்னு. இதில் என்னன்னா புரியல எனக்கு. இது இந்த இந்த மண் எப்படிப்பட்டதா வந்துட்டு இருக்கு. இந்த கலைத்துறை எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டில். பணம் பெரும் பணம் இருக்குது. படத்தினுடைய தயாரிப்பாளர் யாருன்னா ஒரு தெலுங்குன்னு சொல்லக்கூடிய இன்பன் உதயநிதி சகோதரர். நான் இல்லைன்னு சொல்ல வரல. அந்த மொழி இருக்கட்டும். நம்ம அந்த மொழியினர் குறை சொல்லலை. அந்த படத்தில் வந்து இயக்கக்கூடியது யாருனாக்கா அவங்களும் ஒரு சகோதரி, அவங்களும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர். நடிக்கக்கூடியவர்கள் அதே மொழியை சேர்ந்தவர் சிவகார்த்திகேயன். கூட இருக்கிறவர் இன்னொருத்தரும், அதில் 2 பேர் இருக்கிறாங்க. இன்னொருத்தர் கன்னட மொழியை சேர்ந்தவர், இன்னொருத்தர் தெலுங்கு மொழியை சேர்ந்தவர்கள். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த தமிழ் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பாடம் நமக்கு எடுக்கிறாங்க. இதுதான் வரலாற்று பிறை காலந்தோடு நடந்துட்டு இருக்கிற வரலாற்று திரிப்புன்னு சொல்கிறது இதுதான். அதில் வந்து அண்ணாதுரை சொல்கிறார், சொல்லக்கூடிய ஒரு டயலாக் உள்ளே கொண்டுட்டு வராங்க. அதுதான் ஒட்டுறதுன்னு பேர். கருணாநிதி மோதிரம் வாங்கி கொடுத்து, மோதிரம் வெற்றி முழுக்க காரணம் கருணாநிதி தான் பின்னாடி இப்போ வரலாறு சொல்லிக்கிறாங்களே. சென்னை மாநகராட்சி வெற்றிக்கு காரணம் கருணாநிதி கடுமையாக உழைத்தார். அந்த காரணம் மோதிரம் வந்து கொடுத்தார், அண்ணா போட்டு விட்டார். அது இன்றைக்கும் நிலைக்குது வரலாற்றுலன்னு. அது பொய்யாக திரிக்கப்பட்டது. கண்ணதாசன் அவருடைய வனவாசத்தில் அப்போவே எழுதிட்டார். ஆனாலும் வரலாறு இன்றைக்கி கடந்து எங்கே வந்து நிற்குதுன்னா, சென்னை மாநகராட்சிக்கு கருணாநிதி கடுமையாக உழைத்தார், அதற்காக அந்த வெற்றிக்காக அண்ணா அவருக்கு மோதிரம் கொடுத்தார். அப்படிலாம் கிடையாது. போகிற போக்கில் அண்ணாதுரை சொல்லிட்டு போனார், நீ ஒரு மோதிரம் வாங்கிட்டு கொடு கண்ணதாசா, உனக்கு நான் மோதிரம் போட்டு வரேன், அதில் என்ன இருக்குதுன்னு. இதெல்லாம் ஏற்கனவே நடந்தது. அதை போல் இந்த இந்திய எதிர்ப்பில் அவர் அண்ணாதுரை வந்து சொல்கிறதா ஒரு டயலாக் ஒன்று வருது. அதை வச்சு தான் நான் அதை பேசணும்னு நினைக்கிறேன். நான் இல்லை, அதாவது அதை நான் இல்லை, ஆனால் போராடக்கூடிய எதிர்த்து போராடக்கூடியவர் என்னுடைய தம்பிகள். என்ன அதில் இருக்குது? இதுக்கு பேர் தான் வந்து ஒட்டிக்கிறது பேர். திராவிடம் முழுக்க முழுக்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் எதிராகவே இருந்தது. அடுத்தது பெரியாரும் அண்ணாவும் ஒரு டயலாக் உள்ளே வருது. ஏதோ தமிழ் மண்ணுக்கு அவங்க மட்டும்தான் பாடுபட்டவங்க, மற்ற தமிழ் சமூகத்தில் ஒருத்தங்க கூட இல்லை, எல்லாமே உட்காந்துட்டு தான் இருந்தான். மக்கா இருந்தான், கேனையனாக இருந்தான். இவங்களுக்கு தான் உணர்வு அப்படி பொங்கி முடியெல்லாம் கீழ்ச்சிக்கிட்டு வெளியில் வந்துடுச்சு அப்படின்ற ஒரு வரலாறை இன்றைக்கும் கடத்தி கொண்டுட்டு வராங்க அண்ணாவும் பெரியார்னு. பெரியார் வந்து இந்திய எதிர்ப்பு அப்படின்றதுக்கு முழுக்க முழுக்க எதிராக இருந்துட்டு, பொறுத்துங்க, எங்கெல்லாம் இந்திய எதிர்ப்புக்கு எதிராக யாரெல்லாம் மாணவர்கள் போராடுறாங்களோ பொறுத்துங்க, கட்சி தோழர்கள் தீகா அதுவே ஒரு லெட்டர் பேட் கட்சி. சத்தியத்துக்கும் அன்றைக்கி பெரியாரிஸ்ட்டுகள் ஒரு லெட்டர் பேட் கட்சி. ஏன்னா திமுகவுக்கும் அவங்களுக்கும் அவளை பிரிஞ்சு போயிட்டாங்க. தம்பிமார்கள்லாம் பிரிஞ்சு போயிட்டோன்னே மீதி பேர் இந்த வீரமணி மாதிரி கொஞ்சம் பேர் இருந்ததோட லெட்டர் பேட் கட்சியாக தான் இருந்தார். பணபலம் இருந்தது, பேப்பர் பலம் இருந்தது, அதிகார பலம்னு ஒன்று இருந்தது இயக்கணும். அதை வச்சு எழுதி பேப்பரில் சொல்லிகிட்டே இருக்கிறார் பிரச்சாரம். அவ்வளோதான் ஒரு விஷயம். அன்றைக்கி களப்பணியில் இருந்த தம்பிகள்லாம் திமுகவில் போயிட்டாங்க. மாணவர் எழுச்சி போராட்டம் முழுக்க முழுக்க தியாகராய கல்லூரியிலேருந்து தொடங்குது. மாணவர்கள் தியாகம் செய்கிறாங்க, தமிழர் தலைவர்கள் பின்னாடி இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது பெரும் வரலாறு. வரட்டும், படம் வரட்டும், பிறகு பேசுவோம். இந்த பக்கம் சல்லியர்கள் இந்த மண்ணுக்கும் இந்த இனத்துக்கும் ஒரு மொழியை, அந்த ஒரு விடுதலை போராட்ட களம் எப்படி இருந்ததுன்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தை இருட்டடிப்பு பண்ணிட்டு இந்த அயோக்கிய கூட்டங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இன்னொரு படத்தை கொண்டு வந்து தமிழன் தலையில் கொண்டு வந்து பெருசாக திணிக்கிறதுக்கு. இதில் வந்து ஏன்னா அந்த கும்பல் தான் படம் உங்களுக்கு தெரியும். இன்பன் உதயநிதி படம் அப்படின்னு தயாரிக்கிறாருனாக்கா, பணம் போட்டிருக்கிறாருன்னா அது எப்படிலாம் வெளியில் வரும், தேட்டர் எப்படிலாம் சுதந்திரமாக அவங்களுக்கு கிடைக்கும், அது எப்படி ப்ரொமோகண்டா பண்ணுறது, அது ப்ரொமோட் எப்படிலாம் பண்ணலான்றது அவங்களே செய்வாங்க. நிறைய இளைஞர்களை தேட்டருக்கு வர வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய அளவில் க்ரௌடு மாதிரி காட்டி, இதெல்லாம் காலங்காலமாக நடக்கிற அயோக்கியத்தனம். அவங்களுடைய படங்கள் எல்லாம் இப்படி தான் வந்து பண்ணுது. நம்மளும் தமிழர்களும் போய் இழிச்சவாய் மாதிரி உட்காந்து விசில் அடிச்சுட்டு நமக்கு அவன் பாடம் எடுக்கிறான்ற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் அதை கொண்டாடி பேசிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இப்போ இது என்னன்னா ஒரு நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்ட ஒரு வரலாறு உள்ளே இருக்கிறதா எனக்கு தகவல் கிடைக்குது. இந்த கூட்டம் தான், இந்த கும்பல் இந்தி மொழிக்கு ஆதரவாக இந்தியை ஆதரிக்க வேண்டும், அதில் என்ன இருக்குது, அதுக்கு எதிராக போராடுறவங்களாம் காலி பையன், அவனை வந்துட்டு மண்ணெண்ணெய் ஊற்றி பார்க்குற இடத்துல கொளுத்துங்க, கவர்மெண்ட்டு எதுக்கு துப்பாக்கி சும்மா துடைக்கிறதுக்காக வச்சுட்டு இருக்குது, அந்த துப்பாக்கியால் சுட்டு 4 பேர் காலிகளை கொண்டாங்கன்னா அந்த போராட்டம் அடங்கணும், கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு, இப்படிலாம் எழுதினவர் பெரியார். இந்த படத்தில் பெரியாருக்கு இதுக்கு பெரிய பக்கபலமாக இருக்கிறாருன்னு டைலாக்லாம் ஒட்டுறாங்க. அது முழுதும் பார்த்தா தான் தெரியும். இது பேர் தான் காலங்காலமாக வரலாற்று திரிப்பு அப்படின்னு சொல்கிறது. கட்டபொம்மன் அந்த வசனம் பேசவே கிடையாது. வானம் பொழிந்ததா, பூமி விளைந்ததா, உனக்கேன்னு கொடுக்க வேண்டுன்ற வரி சத்தியமாக பேச கிடையாது. அது தேவர் சமூகத்தில் குறிப்பிட்ட ஒரு நாட்டு பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கம் வரி கேட்டு போகும்போது ஒரு யுத்தம் வருது. அது சம்மந்தமாக ஒரு விரிவான பேட்டி ராவணாவிலே உள்ளே இருக்குது.
அந்த சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் 8 நாடு தலைவர்னு ஏதோ சொல்கிறாங்க அவங்க. அங்கே வந்து எதிர்ப்பு போராட்டம் வரும்போது தான் இந்த கேள்விகள் கேட்குறாங்கன்னு ஆங்கிலேயர்களை பதிவு செய்துட்டு போன வரலாறு இருக்குது. வானம் பொழியுது, பூமி விளையுது, நான் ஏன் என் மண்ணிலேருந்து உனக்கு வருது, நீ யார் முதல்ல அப்படின்னு கேட்குறாங்க பிரிட்டிஷ். அதை களவாடி இந்த கும்பல் இதே போல தான். இப்போ பராசக்திக்கு எப்படி இந்த கும்பல் ஒரு மொழி குடும்பம் மட்டும் உட்காந்துக்கிட்டு ஒரு கூட்டம் மட்டும் உட்காந்துக்கிட்டு உருவாக்குறாங்களோ, அன்றைக்கி அந்த மாதிரி சேர்ந்து அதில் நம்மாலையும் நடிக்க வச்சு வசனம் பேச வச்சுட்டோன்னு இன்றைக்கி நம்புது சமூகம். தமிழ்நாடு முதலமைச்சரே இப்படி வசனம் பேசி வீரத்தை உருவாக்கியவனுன்னு மேடையில் பேசினார். அப்படிலாம் பேசவே கிடையாது. பேசுனதே தமிழ் சமூகத்தில் ஒரு பெரிய கட்டமைப்பு பேசுது. அதை சிவாஜி படத்தில், கட்டபொம்மன் படத்தில் வச்சு விட்டு வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன்னு கொடுக்க வேண்டும் வரின்னு இவர் பேசுனதை திரிச்சிட்டாங்கல்ல. அதை போன்ற ஒரு திருப்பு பகுதி தான் இந்த படம். இதுக்கு போட்டியாக தமிழ் சமூகத்தில் இப்படியான உண்மை சம்பவத்தை வச்சு படம் எடுத்தாங்கன்னா அதை நம்மாலே மதிக்க மாட்டான். நம்ம ஆள் வந்து பேசுகிறது நம்மளால் எடுத்துக்கிறது இல்லை. வேறு யாருனா வந்து பேசினாங்கன்னா அதில் ஓடி ஓடி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க யூடியூப் சேனலில். நம்ம இவ்வளோ கருத்தை பேசுனா இங்கே வந்து பார்க்க மாட்டாங்க. நம்ம எழுதுகிற புத்தகம் படிக்க மாட்டாங்க. நம்ம எழுதுகிற படைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. நம்ம எடுக்கிற திரைப்படத்தை பெருசாக கொண்டாடுறதில்லை. இதுதான் வந்து சாவுக்கேடு நமக்கு. ஏன் எல்லா இடத்துலையும் துரோகத்தால் வீழ்த்தப்படுறோன்னா இதுதான் காரணம். நமக்கு இன்னும் அந்த அரசியல் தெளிவு இல்லை. எதை கொண்டாட வேண்டும், எதை தலையில் வச்சு தூக்கணும், எதை புறக்கணிக்கணும் அப்படின்ற புரிதல் இல்லாமல் நம்ம கூட இருக்கு. நம்ம சமூகம் தான் போய் முதல்ல உட்காந்து விசில் அடித்து ஆஹா ஓஹோன்னு பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோன்னே அது அவன் சம்பாரிச்சிக்கிட்டு போயிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. காலம் முழுக்க இது ஒரு தவறான வரலாற்று திரிப்பு படம் அப்படின்ற பேர் நமக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்மளும் விசில் அடிச்சுட்டே இருப்போம். அது தப்புன்னு தெரியாது. நாளைக்கு ஒரு 100 வருஷம் கழித்து இந்த படத்தை வச்சுக்கிட்டே வரலாறு எழுதுவாங்க இந்த கூட்டம், திராவிட கூட்டம். ஏற்கனவே சொல்லுவார், இந்த நாங்கள் தான் வந்து தமிழனுக்காக யார் வந்தாங்க, நாங்கள் 3 பேர் தான், ஞாயிறு நான் இப்படித்தான் இருந்தோன்னு நடேசனாரை விட்டுட்டார். இது யார் பெரியார் சொல்லும்போது தமிழனுக்கு குரல் கொடுக்க தெலுங்கர்களும் ஞாயிறும் கன்னடரும் நாங்கள் தான் இருக்கிறோம் அப்படின்னு பெரியார் பேசினார். அதில் நடேசனார் இருந்தார்ன்றதை வரலாறில் மறைக்கிறார். அதுபோல் நாளைக்கு வரக்கூடிய தலைமுறை என்ன வந்து இந்த திரைப்படத்தை எடுத்து வச்சுன்னு இதுதான் வரலாறு அப்படின்னு பேசும். முழுதும் வரல. ஆனால் அந்த கும்பலை முழுக்க வந்து வேலை செய்த கூட்டம் முழுக்க பார்த்திங்கனாக்கா எல்லாம் பிற மொழி குடும்பமாக இருந்திருக்கு. அதை எடுக்கக்கூடிய அந்த அரசியல் கட்சிக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அடுத்த ஒரு ஆதரவு தலைவராக ரஜினி மாதிரி ஒருத்தரை கொண்டுட்டு வரணும் நமக்கு ஆதரவாக அப்படின்னு சிவகார்த்திகேயனுக்கு முன்னுரிமை தருது அந்த நிறுவனம். இன்பன் உதயநிதி தயாரிப்பு, ரெட் ஜாயிண்ட். உங்களுக்கு எப்படின்றது தெரியும். தமிழனுக்கு சாதகமாக ஒரு தகவலையும் இது வரைக்கும் திரைப்படத்தில் கொடுத்ததே இல்லை. கொடுக்கறது தவறான தகவல்களாக கொடுத்துட்டு வரலாறு அவர்களுக்காக மாற்றிக்கணும். அதுதான் விஷயம். புரியுதில்லை உங்களுக்கு? ஒரு பொய்யான வரலாறு திருச்சி சொல்லணும். இப்போ வந்திருக்கிற இந்த புறமோ அதில் வந்து சில பேர் வந்து பதிவிட்டுருக்கிறாங்க, பார்த்தேன் நான் அதை. தமிழ் வாழ்க, தமிழ் தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டி இந்த படத்தை கொண்டாடலான்னு நம்ம ஆட்களே வந்து பதிவு போட்டு எங்கே விளங்குமா இது? அவன் பிற மொழியாளர்கள் தமிழ் வாழ்கன்னு சொல்லிட்டு கொண்டாடுறத நான் ஏன் கொண்டாடணுன்ற கேள்வி வரணுமா இல்லையா? அவன் அப்படி சொல்லும்போது நமக்கான பாத்திரத்தை அவன் எடுத்துக்கொள்ளும்போது தனக்கான வரலாற்றே அழிக்கப்படுகிறதுன்ற புரிதல் கூட இல்லாமல் அவர் என்ன இருந்தாலும் தமிழ்னு சொல்லிட்டா அந்த படத்தை நம்ம கொண்டாடணும் அப்படின்னு பதிவு போகிறது சரியாக தவறான்னு தெரியல. எனக்கு தெரியல, என் அறிவு கேட்டன வரைக்கும் நம்ம சமூகத்திலே அப்படி இருக்கிறாங்க ஆட்கள். என்ன பண்ணுறது? நீங்கள்லாம் யாருப்பான்னு ஒரு கேள்வி வரணும். இப்போ நான் எடுக்கிற ஒரு படத்தை நீ இந்த அளவுக்கு கொண்டாடுவீங்களா? இவ்வளோ ப்ரொமோஷன் கொடுப்பீங்களா? எடுக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க, வரலாற்றே வரலாறாகவே பதிவு செய்வோம் வாங்க அப்படின்னாக்கா அது வராது. அந்த படமே வராது, தேட்டர் இருக்காது, நடிக்க ஆட்கள் வரமாட்டான், பணம் கொடுக்குறதுனால பின்னுக்கு போயிடுவாங்க. ஆனால் இந்த கூட்டம் ஒரு அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு எவ்வளோ வரலாற்று திருப்பி செய்கிறாள். அதற்காகத்தான் அது அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். இதுதான் அண்ணாவும் சொன்னார் பெரியார்கிட்ட. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் தான் வேலைக்காகாது. அதிகாரத்துக்குள்ளே போய் நம்ம அதிகாரத்தை கைப்பற்றணும். அதிகாரத்தை கைப்பற்றும் போது தான் நம்ம நினைக்கிறது சிலதாவது செய்துக்க முடியும் அப்படின்னு. அதற்காக தொடங்கப்பட்டது தான் அது. காரணம் பெரியார் வந்து பொருந்தாத திருமணம் செய்துட்டாருன்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க, அவர் அனாதையாக விட்டுட்டு. வரலாறு முழுக்க இப்படி இருக்கிறது. இந்த கூட்டம் திரும்ப நமக்கு வந்து ஒரு வரலாற்றை திணிக்கிறது, ஒரு வரலாற்றை பொய்யாக சொல்கிறது. தமிழர்கள் தலையில் பிற மொழியாளர்கள் சேர்ந்து இந்திக்காக போராடினார்கள்ன்ற கட்டமைப்பை கொண்டுட்டு வராங்க. அதுதான் விஷயம். இதில் என்ன வருதுன்றதை நம்ம அந்த படம் வரட்டும் பார்க்கலாம். இப்படியான படங்களை வந்து நம்ம விமர்சனம் பண்ணித்தாகணும், சொல்லித்தாகணும். இல்லைன்னா அது நாளைக்கு வரலாறாக மாறிடும். காலம் முழுக்க அப்படி தான் அவங்க வரலாறாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பொய்யான தகவல் இந்த முன்னோட்டத்தில் தெரியுது, பார்க்கலாம். படம் முழுக்க என்ன வந்திருக்குதுன்றதை பார்ப்போம், பேசுவோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
சார் ரெடினா சொல்லுங்க சார், ரோலிங் போயிடலாம். போலாமா சார்? ரெடி. ரோலிங். ரோலிங். சார் ரோலிங் ஆகிட்டு இருக்கு, ஆரம்பிக்கலாம் சார்.